ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. ஸோ பிரீமியர் லீக் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபுட்பால் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீக் வந்து நாங்க வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போனா கேம் வீக் 1 அதுல என்னென்ன மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து நிறைய டெபு, நிறைய புது பிளேயர்ஸ், நிறைய புது கிளப்ஸ்க்கு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்ன மேட்ச் இந்த அனாலிசிஸ். சீசன் ஆரம்பிச்ச ஆர்டர்லேயே போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்களோட மேட்ச் லிவர்பூல் வர்சஸ் பான்மவுத். ஸோ சொல்லு ராகுல், எப்படி இருந்துச்சு சீசன் ஓப்பனர்? இல்ல ஒரு இப்ப கிளாப்போட கேம் பார்த்த மாதிரி இருந்துச்சு லைட்டா. இல்ல ஒரு மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் நான் ப்ரீ லைட்டா ஒரு சீசன்ல இருந்து டிஎம் ப்ரீ இல்லாம சீசன்ல இருந்து புலம்பிட்டு இருக்கேன்டா. சரி சொல்லு. கிராவன் பர்ச் இல்லாதது நல்ல ஒரு மிஸ்ஸா நல்லா தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுது. ஸோ மிட்ஃபீல்டுக்கும் நிறைய ஒரு வேர்ட்ஸ் வந்ததுனால வேர்ட்ஸ் எல்லா பொசிஷன்லும் ஃப்ரீ ரோலுங்கிறதுனால போன சீசன்ல யாருமே ஃப்ரீ ரோல் நமக்கு ஆடல. ஆமா, அதனால இந்த ஆமா. சீசன் வேர்ட்ஸ் ஃப்ரீ ரோல் ஆடினதுனால கொஞ்சம் வந்து ஐ திங்க் தேர் வாஸ் சம் கன்ஃபியூஷன். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. இல்லை கிராவன் பர்ச் இல்லை ஒரு நல்ல ஒரு பிவட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஐ வாஸ் ஹாப்பி தான். அந்த 2 கோல் வந்து இண்டிவிஜுவல் பில்லியன்ஸ் தான். ஒன்று வந்து நம்ம அப்போ தான் வந்து எண்டோ வந்து சபின் பண்ணியிருப்போம் ஃப்ரிம்பாமை தூக்கி. அதை யூஸ் பண்ணி கரெக்டாக புருக்ஸுக்கு ஒரு ஒரு த்ரூ பால் போடுவான், ஒரு கிராஸ், ஒரு கோல். செமென்யூ வந்து நெக்ஸ்ட் சோபோஸ்ல எங்கேயோ பண்ண மிஸ்டேக்கை வந்து த்ரூ அவுட் த ஃபீல்ட் ட்ரிபிள் பண்ணி 4 பேர் அதில் பார்த்தோன்னா நம்ம கொனாட்டே அண்ட் வேண்டேக் மட்டும் தான் பின்னாடி எனக்கு இருப்பாங்க. வந்து 4 பேர் அவங்க முன்னாடி வந்தாங்க. செமென்யோ வந்து ராபர்ட்சன் வந்து ட்ராக் பேக் வந்துட்டு எனக்கு நெஞ்சொலி வந்துருச்சு. ராபர்ட்சனால சுத்தமா முடியல. எனக்கு அதான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் ஆனால் செமென்யோ வந்து கர்கஸ் வந்து செமென்யோவோட எவ்வளோ 3-4 இயர்ஸ் ஆடி இருக்கான். ஆனாலும் செமென்யோ வந்து வாஸ் பிரில்லியன்ட் அகேன்ஸ்ட் கர்கஸ் கூட. எங்கேயும் பாக்கெட் ஆமா, பண்ண ஆமா, ஆமா. மாதிரிலாம் இல்லை அந்த கர்கஸ். டியூவல்ஸ், அந்த மேட்ச் அப்ல ஆக்சுவலா வின்னர் யாருன்னு பார்த்தனா செமென்யோ தான். அந்த மேட்ச் செமென்யோ அப்ல தான். பயங்கர பார்த்தனா. பிசிக்கலா விளையாண்டான் அவன். பயங்கர பிசிக்கலா இருந்தான் அவன். அண்ட் பயங்கர ஃபாஸ்ட். ஷவுட் அவுட் டு ஹிம் ஆல்சோ. ரேசிஸ்ட் அட்டாக் அதெல்லாம் தாண்டி த 2 மென்டாலிட்டி டு கோல் த்ரூ அது வந்து லைக் ஆமா பார்த்தேன். ஆக்சுவலா அந்த நியூஸ் பார்த்தேன். ஆக்சுவலி எல்லா பிளேயர்ஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், ஸ்டேடியம் உள்ள ஆர்னே ஸ்லாட்டோட இருந்த ஃபேன்ஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், ஃபுட்பால் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் நடந்துச்சு. அண்ட் நேதான் பார்த்தேன் அந்த பர்டிகுலர் ஃபேனை வந்துட்டு இஸ் பின் பேண்ட். நாட் ஓன்லி ஆன்ஃபீல்டு மட்டும் இல்ல, ஆல் ஆல் ஓவர் தி பிரீமியர் லீக் ஸ்டேடியம்ஸ். எல்லா பிரீமியர் லீக் ஸ்டேடியம்ஸ்க்குமே தான் வெல்கமும். யூகோ எகிட்டேக்கு வந்து ஒரு நல்ல டெபு. என்ன சொல்றது, ஒரு 3 வருஷமா கோல் முன்னாடி நூனஸை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு வந்து நீ நீ எகிட்டிகே இந்த பார்த்த இடத்துல உடனே வந்துட்டு நூனேஸை குத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? நூனேஸோட ஃபர்ஸ்ட் கேம் வாஸ் அகேன்ஸ்ட் ஃபுல்ஹாம். அதுலயும் ஒரு கோல், ஒரு அசிஸ்ட் தான், ஒரு பேக் ஹீல் ஃபிளிக் கம்யூனிட்டி வேற. ஷீல்ட்ல. சரி விடு விடு இரு, வெயிட் பண்ண. ஆனா உனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல. ஹி லிங்க்ஸ் அப் எக்ஸாக்ட்லி. மோர், எஸ் எஸ் ஹி எஸ். டிராப்ஸ் பேக் அண்ட் ஹி ரிலீசஸ். அவன் பால டக்குன்னு ரிலீஸ் பண்றான், லிங்க் அப் பண்றான். அவனோட ரன்ஸ் நல்லா இருக்கு. ஃபினிஷிங் இப்ப பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸ், அந்த கோல் முன்னாடி ஈஸ் காமன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஈவன் போன்மத்தே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பிசிக்கலான டீம் தான் அவங்க, நம்ம மத்த பிரீமியர் லீக் டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எக்கிட்டிகே ஹேட் அ குட் கேம். ஃப்ரிம்பாங் ஆல்சோ ஹேட் அ குட் கேம். நான் வெரி ஜஸ்ட் குட் கேம். நம்மளோட டெபுட்டன்ஸ் அந்த மாதிரி வரேன். ஃப்ளோரியன் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் கிட்ட இந்த சீசன் என்ன எதிர்பார்க்கிறோம், ஸ்லாட் என்ன பண்ண போறான்றத பொறுத்து தான் வந்துட்டு லாட் ஆஃப் திங்ஸ் வந்து சேஞ்ச். ஏன்னா வேர்ட்ஸ் பண்ற அவன் மேட்ச்க்குள்ள பண்ற விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீ பார்த்தனா கரெக்ட் அவன் கரெக்ட். வந்து பால வாங்கி பயங்கரமா ஃபெசிலிட்டேட் தான் பண்றானே தவிர, பால அந்த கிராஸுக்கோ அந்த சைட்ல இருந்து அந்த கட் பேக் பண்ற பால் எந்த போயிட்டு அவன் கோல் அடிக்கிறதுக்கும் அவன் அந்த அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அவன் இல்ல. அங்கங்க வந்து இட் வாஸ் ஈஸி டு வின் த பால் பேக் ஃப்ரம் பேர்ட்ஸ் கிட்ட இருந்து. நிறைய இடத்துல அவன் கரெக்ட். பால் லூஸ் பண்ணான். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அன்ஸ்லாட் பேசும்போது என்ன சொல்றான்னா, நாங்க இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஃபுட்பால் தான் ஆட போறோம். என்னோட மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹை ரிஸ்க் பாஸ் எல்லாமே இந்த சீசன் ஃபுல்லா அட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவன். எனக்கு வந்து என் ஆப்போசிஷன் பாக்ஸ்ல என்னோட பாக்ஸ்ல 6 பேர் இருக்கிறத ஆப்போசிஷன் பாக்ஸ்ல 6 பேர் இருக்கிறதா, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு பீதி. ப்ரீ சீசன்ல நம்மளோட பொசிஷன்ஸ் எங்கெங்க எடுக்கிறோம்னு சொன்னோம்ல, இந்த மேட்சும் எக்ஸாக்டா அந்த பொசிஷன் தான் எடுத்திருக்கோம். வேற நம்ம லெஃப்ட் சைடை வந்துட்டு ஃபுல்லா ஓவர்லோட் பண்ணிட்டு ரைட் சைட்ல சாலா, ஃப்ரிம்பாங் அண்ட் வேர்ட்ஸை வந்துட்டு ஓப்பனா வச்சிருக்கோம். ஆனா என்ன பயமா இருக்குன்னா, பாலை நம்ம அங்க லூஸ் பண்றது பயங்கரமான டேஞ்சரஸ் பொசிஷன். வேன் டைக் அண்ட் கொனாட்டேவோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் நம்ம அவங்க அது மேல ரொம்ப ஓவர் ரிலே ஆகுறோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா செகண்ட் கோல் நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம், செம சிரிப்பா செகண்ட் கோல் நம்ம ஆக்சுவலி கன்சீட் பண்ணோம். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த சீசன் நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் தான். நீ என்ன பாக்குற, இது கிரவுண்ட் வந்தா சரியாவும் நினைக்கிறியா, இல்ல இது இந்த சீசன் கிராவன்பர்க், இப்படிதானா? மெக்காலிஸ்டர் இந்த பிவட் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா அண்ட் ஒரு வேர்ட்ஸோட ரோல் வந்து கரெக்டாக டிஃபைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் வி won't have எனி ப்ராப்ளம்ஸ். மெக்காலிஸ்டரும் வந்து ஷார்ட் ப்ரீ சீசன் இல்லை நீ பாரு. மெக்காலிஸ்டர் ஹேட் அ வெரி ஷார்ட் ப்ரீ சீசன். ஃபிட்னஸ் இல்லை கரெக்டாக. கிராவன்பர்ச் இல்லை.
கம்ப்ளீட்டா சோபோஸ்லை லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னா அவன் அட்டாக்கிங் ஆடிருந்தா இந்த வாட்டி 8ல ஆடினான். டீப் ஸோ லைன்ல ஐ திங்க் இந்த சிஸ்டம்லாம் வந்து ஐ திங்க் ஓவர் 5 கேம்ஸ்ல செட் ஆயிட்டு லக்கிலி வி காட் அ வின். ஆர்னே ஸ்லாட்டுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவன் கரெக்ட் கேம் வந்து கரெக்ட். சியோட்ஸ் எல்லாமே எஸ் டிஃபென்சிவ் சிச்சுவேஷன்ஸ் தான். கொனாட்டோ எஸ் எடுத்துட்டு எஸ் வந்தான், எஸ். சாரி எண்டோ எடுத்துட்டு வந்தான், கர்டிஸ் ரைட் ஜோன்ஸ் பேக்கே எடுத்துட்டு 2 வந்தான், வாட்டி மாத்தினான். எண்டோ ஃபர்ஸ்ட் ரைட் பேக் போனா எண்டோவை டிஃபென்சிவ் எண்டோவை மிட்ஃபீல்ட் மிட்ஃபீல்ட்ல ஆகிட்டு மூவ் கோமஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அடுத்து கோமஸ் வேற எடுத்துட்டு வந்தான். ஸோ அவன் வந்துட்டு 60 மினிட்ல முடிவு பண்ணிட்டான். ஐ திங்க் நம்மளுக்கு 2-0 போதும், 3-0 4-0 எல்லாம் வேணா நம்ம லீடை காப்பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சப்ஸ்டியூட் பண்ணது மொத்தமா டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருச்சு. நம்மளோட பேக் லைன்ல பேசே இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நான் திருப்பி வீடியோல திருப்பி தான் சொல்றேன். 3வது ஆளா அதுதான் கிறிஸ் பால் அது இருக்காரு. அவரோட அது ஒப்பீனியனும் அதுதான் கேட்டுருவோம். இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க சொல்ற மெக்காலிஸ்டரும் சரி, கிராவன்பர்கும் சரி, இவங்கலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி கேம் டெம்போ கண்ட்ரோல் பண்ற பிளேயர்ஸ். ஓகே, டிஃபென்சிவ் ரெக்கவரிஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து இருக்கவே இருக்காது. இப்போ செமேனியாவே ஓடுறான்னு வச்சுக்கோ, மெக்காலிஸ்டர் இருந்தாலுமே அவங்களால ரெக்கவர் பண்ணிருக்க முடியாது. பிசிக்கல் பிளேயர்ஸ் கிட்ட நான் சொல்றேன். எண்டோக்கு மட்டும் பேஸ் இருந்ததுன்னா ஐ திங்க் இல்ல, தட் வுட் ஹவ் பீன் a suitable better combination. நான் ஒரு ஒரு பால் ஸ்டாட் ரெக்கவரி சொல்லட்டும் பிளேயர் ஆக்சுவலா. ஆனா லாஸ்ட் சீசனோட ரெக்கவரிஸ் அண்ட் டியூவல்ஸ் போய் பார்த்தோம்னா கைஷேடோ கைஷேடோ கிட்ட ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் கிராவன்பர்க்கோட ஸ்டாட்ஸும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு அவன் ரெக்கவரி மேட் ரெக்கவரி பண்ணான். அதனாலதான் இந்த இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் கிராவன்பர்க் சீசன் மிஸ் நீங்க பண்ணுமோ எவ்வளவு அப்படின்னு ஹைப்பர் சொல்லிட்டு. அட்டாக்காவா ஆடலையே. இந்த சீசன் நீங்க ரொம்ப அட்டாக். நான் பாக்குற எனக்கே தெரியுது பயங்கர. என்னடா திடீர்னு பார்த்தா ஒருத்தங்கிட்ட பால் மாட்டினா பின்னாடி 3 பேர் தான் இருக்கிறானுங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. 2 ஏன்னா பேர் ஆர்னே தான் ஸ்லாட் அதான் ஓடிட்டான். ஸ்லாட் லாஸ்ட் சீசன் வந்து ஸ்லாட் வந்து ஏன் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெப்போட பெப்புன்னு கிளாப்போட ஸ்டைலே எடுத்துட்டு கொஞ்சம் அவன் ட்வீக் பண்ணி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருமையா பேசினாங்க. கரெக்டா? எனக்கு ஆனா தெரிஞ்சு இந்த லாஸ்ட் சீசனோட பிஎஸ்டியோட ஒரு செட்டப் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண பாக்குறானோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆக்சுவலா. ஆனா தெரியல. அதுதான் சொல்றேன். இப்ப பிஎஸ்ஜியவே டாட்னமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணானுங்க பிஎஸ்ஜி கிட்ட. அது ஒருத்தங்க ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவான், கீழே நல்லா உட்காந்துட்டு ஒரு லாங் பால் டு விங்ஸ்னா முடிஞ்சது கதை. ஸோ ஹாப்பி ஃபார் சியர்ஸா. ஒரு வருஷம் இருந்தான். பட் மேட்ச் ஃபிட்னஸ்க்காக ரொம்ப போராடி தான் ஃபிட்னஸ் வர வச்சான். ப்ரீ சீசன்ல நாங்க அவனை ஏசியன் டூர்ல அவனை கூட்டு போல. பட் ஹி ஸ்டில் கேம் ஆன். அந்த ஸ்பிரிட்ல அவனை பிளேயர்ஸ்க்கு பிடிக்குது, ஃபேன்ஸ் பிடிக்குது. கோலை வந்து ஹார்னே ஸ்லாட் பத்தி அவன் சொல்லியிருந்தான். ஹவு ஹார்னே ஸ்லாட் வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவன் மேட்சஸே விளையாடினாலும் வெரி குட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So அந்த விதத்துல வந்து ஹாப்பி ஃபார் சியர்ஸா. ஏன்னா கொஞ்சம் அந்த எடிட்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு சியர்ஸாக்கு இன்ஸ்டால. பாக்குறதுக்கே பயங்கரம் கோலை இருக்கு. விட நீ ஸ்லைடு பயங்கரமா இருக்கும் வந்து. அதுதான் நீ ஸ்லைடு ஒரு 10 மீட்டருக்கு நீ ஸ்லைட் பண்ணிட்டு போறான். நல்லா 100 வாட்டி இருந்துச்சு. பார்த்திருப்பேன் அந்த ஒரு கோல் மீஸ் லைட்ஸ்லாம். ஸோ ஹாப்பி ஃபார் சியர்ஸா. அண்ட் ஆல்சோ 10 ஓப்பனிங் டே கோல்ஸ் ஃபார் கிங் முகமது சாலா. ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்எவிட்டபிள். அதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஹாப்பி ஃபார் சாலா as well. இதை விட முக்கியமா வந்துட்டு அன்னைக்கு ஜோட்டாக்கு வந்து நிறைய ட்ரிபியூட்ஸ் நம்ம பார்த்தோம். இட் வாஸ் வெரி எமோஷனல். அதை பார்க்கும்போது ஈவன் சாலா வந்து ஆல்மோஸ்ட் கண்ணில் தான் அவனுக்கு தண்ணி வர மாதிரி. அழுதுட்டான். நம்ம ஆஃப்டர் என்னதான் கேம் tactics நம்ம அழுதுட்டான். தாண்டி the entire லிவர்பூல் குரூப் இஸ் கோயிங் த்ரூ சம்திங். சீசன் ஃபுல்லா ஹோப் தே அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எல்லாமே கிடைச்சு. தே ஹோப் தேர் மென்டலி ஸ்ட்ராங் டு கோ த்ரூ. ஸோ அதுதான் ஃபைனல் கோட் ஃபார் லிவர்பூல் அண்ட் போர்ன்மத். ஸோ அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாசிக் வருவோம். அதாவது வந்து மேன் யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல். மேட்சுக்கு முன்னாடி வந்துட்டு பயங்கர ஹைப். இந்த சைடு நாங்க ஒரு புது ஸ்ட்ரைக்கர் இறக்க போறோம், இந்த சைடு நீங்க ஒரு புது ஸ்ட்ரைக்கர் இறக்க போறீங்க, 2 பேரும் பயங்கரமா சண்டை போட போறோம் அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில மேட்ச் பார்த்தோம்னா மேட்ச் வந்துட்டு ஒரு செட் பீஸ் கோலு. அதுவும் வந்து கோல் கீப்பர் வயிற்ற குத்தி காலை குத்தி மேல என்னென்னமோ பண்ணி சண்டைக்கு வருவாங்க. பட் நான் ஸ்டில் சொல்றேன், ஓகேவா, ஒரு மாடர்ன் டே ஸ்டோக் சிட்டின்னு சொன்னா கலாய்ப்ப பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஸ்டில் ஓகே, வின் இஸ் அ வின், 3 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே. மேட்ச் எப்படி இருக்கு, யார் பெட்டர் சைடு, நீங்க எப்படி பாக்க? எனக்கு மான்செஸ்டர் யுனைடெட் தான் ரொம்ப பெட்டர் சைடா இருந்தது அட்டாக்கிங் வைஸ் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ டிஃபென்சிவ்லி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். எக்ஸப்ட் அந்த ஒரு கோல் வந்து அந்த வெரி பேண்டேரோட மிஸ்டேக் அன்பார்ச்சுனேட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. குன்யாவோட கேம் வந்து ஒரு டெபியூ. அதாவது ஃபர்ஸ்ட் கேம் இவன் இப்பதான் ஒரு ஹை ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் கேம் யுனைடெடுக்கு ஆடுற மாதிரியே தெரியல. என்னமா விளையாடுறான், என்ன ட்ரிபிள் பண்றான். அண்ட் அதே மாதிரி கூட எம்புமோ கூட நல்ல நல்ல ஒரு அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. நார்மல் டீம் பத்தி பேசல, பிரீமியர் லீக்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்லப்படுற சாலிபா கேப்ரியலோடைய டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப்பையே அவனுங்க வந்து ஒரு அளவுக்கு கலங்க வச்சுட்டானுங்க அவனுங்களை ஆக்சுவலி. ஸோ வெரி எக்ஸைட்டிங் டைம் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கேம்ல செட் ஆயிட்டாங்க அப்படின்னா வெரி எக்ஸைட்டிங் டைம் ஃபார் யுனைடெட். எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் லைனப்ல சிஸ்கோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி தோணுது. எனக்கு புரியுது அவனுக்கு பெருசா ப்ரீ சீசன் யுனைடெடோட இல்ல, அதனால கொஞ்சம் மேட்ச்ல ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து எடுத்துட்டு வரணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே.
பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் அக்கேஷன் ஸ்டார்டிங்ல இருந்து செஸ்கோவை இறக்கி விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மேசன் மவுண்ட் பிரஷர்ல அப்புறம் அது அவன் புரியுது. ஊத்திட்டானா அதுக்கு இப்போ கியோகரேஸ கலாய்க்கிற இங்க மாதிரி அவனை ஆரம்பிச்சுட்டானுங்கன்னா அப்புறம் அது எனக்கு வந்து அமாட் டியாலோ should have started என்ன பொறுத்த வரைக்கும். அவன் வந்த எக்ஸாக்ட்லி உடனே கேம் எப்படி சேஞ்ச் பண்ணான்னு பாத்தியா? ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஷூட் அவனுக்கு என்னன்னா அவனோட டெசிஷன் மேக்கிங். வென் ஈஸ் ஆன் த பால்னா அவன் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கரெக்டா இருக்கு. ஸோ ஒரு செஸ்கோவுக்கு அந்த மாதிரியான பிளேயர் நீ செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்கத்துல அமாடியாலோ பின்னாடி கூனியாவாகட்டும் mboma ஆகட்டும் கண்டிப்பா ஏதாவது ஒரு த்ரூ பாலோ ஏதாவது ஒரு கிராஸோ. ஏன்னா டோர்கோ வந்து அவரும் நல்ல ஒரு பேசியான ஒரு ஃபுல் பேக்கா இருக்கான். அவன் கிராஸ் போட்டிருக்கலாம் ஏதாவது நடந்துக்கும். மேசன் மவுண்ட் ஃபால்ஸ் டைன் எனக்கு ஒரு இக்கதா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு இந்த சீசன் நான் பாக்குறது என்னன்னா அவங்க மற்ற எல்லாமே செட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு ஒரு சேஃப் மாதிரி. டிஃபென்ஸ்ல இந்த 3 பேர் தான் இருக்க போறாங்க. ஃப்ரண்ட்ல ஒம்போமோவும் குன்யா இஸ் கோயிங் டு பி தேர் ஃப்ரண்ட் டு அட்டாக். ஃப்ரண்ட்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் 9 இருக்க போது. ஃபுல் பேக் சென்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த உகாட்டே மெயினு புருனோ கஸ்மிரோ பெர்னாண்டஸ் சூப்பரா தான் விளையாண்டான். போனோ பெர்னாண்டஸ் காசிமிரோ இந்த இதுல வந்து யார காம்பினேஷனா நீ செட் பண்ணுவ அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல காசிமிரோ இந்த மேட்ச் ஒழுங்கா ஆடினா? ஏன்னா அவன் ஃபேஸ் பண்ண மிட்ஃபீல்ட் எந்த மாதிரியான மிட்ஃபீல்டு? ஓடகார்டு, டெக்லான் ரைஸ், சூப்பர்மெண்டி 3 பேருக்குமே பேஸ் இல்ல. கரெக்ட்டா? தே கேன் பாஸ், கரெக்ட் தே கேன் கரெக்ட் பாஸ் கரெக்ட் பாஸ் அண்ட் பாஸ் ஃபார் டேஸ். அவங்க பால லூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தே டோன்ட் ஹேவ் பேஸ். பேஸ் இருக்க நீ ஒரு மிட்ஃபீல்ட் எடுத்துட்டு போய் நீங்க கசமிரோவையும் போனோ பெர்னாண்டஸையும் விட்டோன்னு வச்சுக்கோ அவங்க லெக் சைடுல ஓடுறதுக்கு. இன்னொன்னு ஆர்சனல் வந்து அவங்க வச்சிருக்க மிட்ஃபீல்டுக்கு கேமை கண்ட்ரோலே பண்ணல. ஃபர்ஸ்ட் திங் இது வந்து அவங்க பால் நிறைய வந்து லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அவங்க வந்து ஆர்டெட்டா த்ரைஸ் ஆன் கண்ட்ரோல். அவங்க வந்து கண்ட்ரோல் வேணும், கேமை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஜூபிமெண்டி வச்சு ரைஸ் வச்சு அவங்க பால் பிளேயிங் டிஃபெண்டர்ஸ், பால் பிளேயிங் மிட்ஃபீல்டர்ஸ் கரெக்டா. இருந்தாலும் சென்டர் ஆஃப் த பார்க் ஏதோ வந்து லைக் குன்யாலாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல் பேக் பொசிஷன்ல வாங்கி ட்ரிபிள் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். வேண்டவன் போன வருஷம் வந்து ஓடுவான் பாரு தப 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 தபன்னு யுனைடெடோட. அவ்வளோ யுனைடெட் ஓப்பனா கிட்ட இல்லைனாலும் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து லைக் ஒரு ஆர்சனல். நெக்ஸ்ட் திங் வந்து ஆமோரிம் கிட்ட ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது வந்து ஒனானாவை டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணி பைண்டர் கொண்டு வந்து. அஃப்கோர்ஸ் he made a மிஸ்டேக். ஒழுங்கா பஞ்ச் பண்ணிருக்கலாம். சிமிலர் சுச்சுவேஷன் ரயாக் அந்த சைடு இருந்தபோது ரயா பஞ்ச் பண்ணான் கரெக்டா. அந்த அந்த மாதிரி இல்லைனாலும் பட் ஹிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் வெரி குட். நல்ல ஃபுட்ல ஆடுறான். பைண்டர் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ வெல்கம் சேஞ்ச். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் லைன் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல வெல்கம் சேஞ்ச் பட் ஸ்டில் நாட் குட் எனஃப்ன்ற மாதிரி தான் தோணுது. அவங்க கன்சிட் பண்ண அந்த கோல் வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. அந்த பொசிஷன்ல வந்துட்டு ஒரு ஆலிசனோ ஒரு எமி மார்டின் சலீபா அவனை புடிச்சு நோண்டதுக்கு ஃபவுல்ன்ட்டு அவன் கீழே விழுந்துட்டு இருப்பான். செட் பீஸ் ஸ்டாப் பண்ணிருப்பான். அப்படி இல்லையா சலீபா ஒரு எல்போ ஒண்ணு பண்ணிட்டு ஏறி வந்து பால பஞ்ச் அவுட் பண்ணிருப்பான். ஒரு கோல் கீப்பர் அவங்க வாங்கியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு எமி ஆமா. மார்டினஸ் தான் வெயிட் பண்றாங்கன்றதான் டாக்கு, டிரான்ஸ்பர் டாக்கு. எமி மார்டினஸ் கொண்டு வந்தாங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன் ஃபார் திம். ஏன்னா நம்ம யுனைடெட் பத்தி நிறைய பேசிட்டோம். ஆர்சனல் கிட்ட ஆர்சனலுக்கு இந்த வருவோம். கேக்கரஸ் டெபு என்னது ஆக்சுவலி ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் டூ ஹார்ஷ் ஃபர்ஸ்ட் கேம். ஃபர்ஸ்ட் ஸோ கேம் தான் அதனால புரியுது. ஹை அண்ட் ஹை அவனுக்கு ஸ்டேக்ஸ் கேம். சர்வீஸும் பெருசா இல்ல. என்ன சர்வீஸுமே ஒரே ஒரு இல்ல த்ரூ பால் அவனுக்கு. தான் போட்டாங்க. ஒரு 2 கிராஸ் என்னமோ ஆமா. வந்துச்சு அவ்வளவுதான். சாக்கா இல்ல எனக்கு டூ ஒரு நாட் ஒரு குட். ஜெனி எனக்கு தெரிஞ்சு கியோகரஸோட சக்சஸ் வந்து ஒன்னே ஒன்ஸ்ல தான் இருக்குது. அவனுக்கு கிடைக்கிற சப்ளை. அவன் வந்து பயங்கரமான பிசிக்கலான பிளேயர். ஸோ அந்த பிசிக்காலிட்டி சார்ட்டட். நல்ல ஃபினிஷும் பண்றான். ஃபினிஷிங் இஸ் சார்ட்டட். சப்ளை மட்டும் பண்ணா போதும். சப்ளை அவனுக்கு கிடைக்காததுனால தான் அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது வந்து சம்திங் ஆர்சனலோட சிஸ்டம் சார்ட் அவுட் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா சார்ட் அவுட் பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது. டூ early ஃபார் மீ டு ஜட்ஜ் கியோகரஸ். இல்ல ஏன்னா அவன் பிரீமியர் லீக்ல ஐ திங்க் ஹி வாஸ் வித் பிரைட்டன் இஃப் ஐ எம் நாட் ராங். அப்புறம் காவன்ட்ரி போனா காவன்ட்ரியில ஹி ஹேட் அ ஃபினாமினல் கோல் ஸ்கோரிங். ஸோ செகண்ட் டிவிஷன்ல ஹி ஹஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் இப்பதான் வரானா. ஸோ எனக்கு வந்து லைக் இல்ல அப்படி பார்த்தா அண்ட் இந்த டூ ஸ்லோ ஆர்குமெண்ட் ஃபார் இருக்கலாம்ல. சாம்பியன்ஸ் லீக்ல சிட்டிக்கு அகைன்ஸ்டா சிட்டியா தான் ஹேட்ரிக் அடிச்சான். 4-0 ஐ So திங்க் ஜெயிச்சாங்க அதுதான் நினைக்கிறேன்ல. சிட்டிக்கு அகைன்ஸ்ட் ஹேட்ரிக் அடிச்சதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து அவ்வளவு குயிக்கா ரிலீஸ் பண்றானுங்க பால. நீ அந்த 3 கோலும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஆமா ஆமா ஆமா. அப்படி இப்படி கோல் போவோம். இந்த மாதிரி இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் ஓடினாலுமே இவனுக்கு சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்லோ பில்டப் பண்ணி கரெக்டான எக்ஸாக்ட் டைம்ல எக்ஸாக்ட் பாஸ் பார்த்து 10 சான்ஸ் கிடைக்கிற இடத்துல உனக்கு 2 சான்ஸ் தான் 2 கிடைக்கும். அந்த 2 சான்ஸ் நீ கன்வெர்ட் பண்ணலனா தென் இட் பிகம்ஸ் a problem. Let's பாப்போம். wait and ஏன்னா see. இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் லெஃப்ட் விங்கு ஒரு ப்ராப்ளம் தான். நான் ஆக்சுவலி கலாச்சிட்டு இருந்தேன். என்ன குரூப்ல மார்டினெல்லி எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா அரபிக் கத்துக்கிறது நல்லது. மாடுவக்கே வந்தா மாடுவக்கேவும் எதுவும் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு ஐ கேட்சிங்கான திங் வந்து ஓடகாடத்துக்கிட்ட மெரினோ ரிப்ளேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மெரினோ வந்துட்டு அவன் இம்பாக்ட் பண்ண ட்ரை பண்ணான். பட் ஸ்டில் நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டு இருந்தேன்ல ஆர்சனல் ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கினாலும் இதனாலதான் அவனுக்கு நான் திருப்பி சொல்றேன். அவனுக்கு நல்ல பேஸ் இருக்கு. பட்
அந்த பேஸ் வந்துட்டு அவங்க ஃபார்வர்ட் போகும்போது தே லேக் சம்திங் சொல்லிட்டு டூ மச் ரிலையான் சாக்கான்னு பேசணும். சாக்கா ஹேட் அ டீசன்ட் கேம் தான், பிரில்லியன் கேம் கிடையாது. அவங்களோட அட்டாக்கே படுத்துச்சு பாரு. அதனால உடகனால வந்துட்டு 2-3 பாஸ் வந்து த்ரூ பாஸ் கொடுக்க முடிஞ்சது. பட் எதுவும் பெருசா பண்ண முடியல. பட் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தேர் டிஃபென்ஸ். அது வந்து சொல்லியே ஆகணும். ஐ திங்க் இல்ல பிரீமியர் they லீக்ல have இப்ப been பார்த்தா solid ஒன் ஆஃப் ல தி last 3 ஆமா years. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபென்ஸ்னா அவங்க லாஸ்ட் இப்போ இந்த மேட்ச் பார்த்தோன்னா அவங்க 1-0 அவங்க கோல் போட்டதுக்கு அப்புறம் தே சாட் பேக். ஏய் ஃபர்ஸ்ட் மேட்ச் சீசன்ல எப்பயுமே ஒரு 3 மேட்ச் போனதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த டீம் ஒழுங்கா ஆடுது, எந்தெந்த டீம் ஆட மாட்டேங்குதுன்னு நமக்கு ஒரு ப்ரிவியூவே கிடைக்கும். போன வாட்டி நம்ம அவங்களுக்கு வச்ச கிரிட்டிசிசம் இதுதானப்பா. நம்ம என்ன சொன்னோம், நீங்க வந்துட்டு டைட்டில் அடிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா டைட்டில் அடிக்கிற மாதிரி ஆட மாட்டீங்களே அப்படின்னு நம்ம பேசணும். சரி, ஓகே, இட்ஸ் டூ early. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓல்ட் ட்ராஃபோர்ட் கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாங்கன்ட்டு பார்ப்போம். அவ்வளவுதான். ஆர்சனல் பத்தியும் யுனைடெட் பத்தியும் ரொம்ப நேரமா பேசிட்டோம். அடுத்த பிக் மேட்ச் எதுக்கு போலாம்? சிட்டி அதாவது ஹோம்ல ஒருத்தவங்க டிராப் பண்ணாங்களே அவங்களுக்கு போலாமா? யூஆர் வேர்ல்டு சாம்பியன்ஸ், யூஆர் வேர்ல்டு சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நாங்க டிரா தான் பண்ணோம், தோக்கலையே. பெனால்டி போயிட்டு தோத்துருக்கோம். நாங்க கோல் அடிச்சோம், நாங்க கோல் அடிச்சோம். கோல் அடிச்சோம். நாங்க கோலே அடிக்கலையே, நாங்க கன்சிடர் பண்ணல. அடிக்கல. நீங்க 2 கோல் வாங்குனீங்களேடா, அதுதான் சொல்றேன். சோ இட்ஸ் a draw match. அது draw the match. அது எங்க சிஸ்டம். நாங்க அடி வாங்க, நாங்க 2 கோல். அதேதான் இது எங்க சிஸ்டம்டா. அடிக்கவே மாட்டோம். சிஸ்டம் தான் இந்த சீசன் ஃபுல்லா கஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். கஷ்டம். நான் ரொம்ப வந்து கஷ்டம். டார்க் ஆட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நான் மேட்ச் பார்க்கல, நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அண்ட் அந்த ஃப்ரீ கிக் இன்சிடென்ட் பார்த்தேன். சரியான ஒரு ஃப்ரீ கிக். அன்பார்ச்சுனேட்டா அந்த எஸ்ஐக்கு வந்து கிடைக்கல. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் என்ன சொல்றது, ஒரு சூப்பரான ஒரு ரன்ல லிவர்பூலுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆனாங்க. அது கேம் அப் வித் பிளான் பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணானுங்க, வெயிட் பண்ணானுங்க, பிரேக் வந்துச்சு, ஸ்கோர் பண்ணானுங்க. ஒரு பிரில்லியண்டான ஒரு ரன்ல இருக்காங்க. கூடோஸ் டு தம். நல்ல ஒரு பிளேயர்ஸ், நல்ல சிஸ்டம், எல்லாமே பக்காவா இருக்கு. என்ன பாக்குறீங்க? It all depends on Margi and SA staying in the team or leaving the team. இதுதான் மேக் ஆர் பிரேக். அவனுக்கு ரீப்ளேஸ் பண்ணலனா they are nothing. என்னதான் நீ பெரிய கோச்சா இருந்தாலும் உனக்கு வந்து பர்சனல் இல்ல அப்படின்னா, பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னா வந்து உங்க டீமே ஒரு ஃபங்க்ஷன் கிறிஸ்டல் ஆகாது. பேலஸ் மாதிரியான ஒரு டீம்ல நான் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பார்த்ததுல சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2-3 அடிஷன் சூப்பரான அடிஷன். ஆக்சுவலா இவங்க ஆமா மெக்கட்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன்ல. மெக்கட்டி, அதுக்கப்புறம் மெக்கட்டி வாங்கினாங்க. ஆமா அவன் ஒமாரி ஹட்சின்சன் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஒமாரி ஹட்சின்சன், அவனும் நல்ல சூப்பரான பிளேயர்ஸ் பிளேயர். வாங்கலாம். ஸோ அதனால காம்படிட்டிவா இருக்க போகுது. ஆல்ரெடி நியூகாசில், ஆஸ்டன் வில்லா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், செல்சி, ஆர்சனல், மான்செஸ்டர் யுனைடெட், டாட்டனம், லிவர்பூல் 8 டீம் வந்துருச்சு. இதுலே ரொம்ப காம்படிட்டிவா இருக்கிற டீம். ஸோ டாப் 6 வந்து இவனுக்கு 2 பேர் இருந்தா கண்டிப்பா வந்து தே ஆர் ஷோர் ஷாட் டாப் 6 ட்ரை பண்ணலாம். இல்லாட்டினா இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட். இந்த எஸ்ஏ இருக்கான்ல, லாஸ்ட் சீசன் நீ செல்சி கூட ஐ திங்க் 1-1 ட்ரா. அதுலயும் வந்து பாக்ஸுக்கு சரியான வெளியில இருந்து ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. ஸோ அந்த மாதிரி எஸ்ஏ வந்து ஐ திங்க் லைக் இஸ் a பிக் கேம் பிளேயர் தான். சிட்டியோடையும் கோல் அடிச்சிருக்கான், லிவர்பூலோட வழக்கமா நம்மள பறக்க விடுவான். ஸோ அந்த பிக் கேம் பிளேயர். ஸோ எஸ்ஏ வந்து லைக் அவன், ஆமா வார்டன், மட்டேட்டா போன சீசன் வந்து அவங்க 3 பேர் தான் ஸ்டார். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ்ல வந்து மார்கி லக்ராய்க்ஸ் நினைக்கிறேன், லக்ராய் அப்படின்னு ரைட் பேக் ஆடுவான். போன எஃப்ஏ கப் ஃபைனல்ல பயங்கரமா கோல் அடிச்சான். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து லாஸ்ட் சீசன் நான் ரொம்ப அவங்கள ஃபாலோ பண்ணதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. இவங்க 4 பேர்ல கிறிஸ்டல் பேலஸ் சொன்ன மாதிரி, இது கிறிஸ்பால் சொன்ன மாதிரி கிறிஸ்டல் பேலஸை விட்டு இந்த கியோகியும் எஸ்ஏவே போயிட்டா அவங்களுக்கு வந்து லைக் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு என்கேடியா தான் இருக்காங்க. ஸோ யார் 10 ஆட போறா அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் அவங்க ஃபார்வர்ட் லைனே வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடும். அண்டு செல்சியில் வந்து பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வீடியோவில் பார்த்தது நான் என்ன நினைக்கிறேன்னா, சான்சஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஸோ எஸ்ஏவோட ஃப்ரீ கிக் வந்து நமக்கு பயண்டிருக்கு சொன்ன அந்த இடத்துல வந்து அலிசன் ஆர் எடர்சன் அந்த ஃப்ரீ கிக்கை தடுத்திருப்போம். அது கோல் இல்லை, பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி சேவபிள் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து லைன் ஆஃப் சைட்ரா. இல்ல நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அதான் மார்க் அவன் வந்து வால் தடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டேன். ஏன்னா நீ அதை பார்த்தனா வால்ல இருக்க பிளேயர் ஹைட்டுக்கு தான் அந்த பால் போகும், பிளேயர் ஹெட்டுக்கு மேல போகும். கரெக்ட். ஹெட்டுக்கு மேல பாப்போம், இந்த சீசன் பாப்போம். ஆக்சுவலி சாnchez எப்படி பண்றான்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து இது வந்து 9th கேம். அவங்க ப்ரீ சீசன் ஆரம்பிச்சு இது 9th கேம். செல்சி வந்து 2 வீக்ஸ் கேப் விட்டுட்டு 2 ப்ரீ சீசன் கேம் ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு பிரீமியர் லீக்கோடைய பேஸுக்குலாம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தாங்க நேத்து. பால் பாசிங்லயும் சரி, எல்லாத்துலயும். ஜாவோ பெட்ரோ வந்து ஒரு பயங்கரமான ஸ்னீக்கர். ஒரே பயமா இருக்கு அப்படின்னா தேர் எபிலிட்டி டு கிரியேட் சான்சஸ். அது வந்து உண்மையாவே லாஸ்ட் சீசன்ல இருந்து இப்ப கேரி ஆக போதா, இல்ல வந்து இது வந்து இந்த ஏர்லி சீசன் ப்ளூஸா அப்படின்றது வந்து மேட்ச் ஆட. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஜாஷ் ஆச்சம்பாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு அகாடமி பிளேயரு. சென்டர் பேக் வந்து சும்மா சாலிடா நின்னான்.
ஒரு பயங்கரமான பிளே. அவன் 18 வயசு தான் என்ன அவனுக்கு வயசு ஆக்சுவலி. அவனுக்கு? நல்லா இப்படி இருக்கான் பயங்கரமா. அதான் 18 இயர்ஸ் ஓல்டு அவன். அவங்க அகாடமி ப்ராடக்ட். சென்டர் பேக் அது கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி ஒரு டீமோட சாலிடான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப இவரை பத்தி எதுவுமே வித்தியாசமா சொல்ல இருந்துச்சு. மாட்டியே. ஆல்சோ பிளஸ் கிறிஸ்டல் கோல் பேலஸ் பாமர் வந்து தே ஹேட் அ குட் ஒர்க் அவுட். லிவர்பூல் கிட்ட கம்யூனிட்டி ஷீல்டு மாதிரி நல்ல ஆமா. நல்ல ஒரு கேம், என்ன சொல்றது, அந்த கேம் ஃபிட்னஸ்ல வந்தாங்க. கரெக்டா சொன்னா கிறிஸ்டல் பேலஸ் ஆக்சுவலா. ஆமா. பால்மருக்கு வருவோம். பாமர் வந்து ஐ திங்க் he had a very silent game. கடந்த 5 Previous மாசமா சீசன் சொல்ல வந்து முடியாது. எனக்கு அதுதான் பிரீமியர் வேலை. லீக்ல பால்மர் 3 மேட்ச் தாண்டான்னு வச்சுக்கோயேன், நான் போடுவேன்டா. இங்க என்னது சென்னையில உட்காந்து நான் போடுறேன்டா ப்ரெஷர் பால்மருக்கு. 3 ஏன்னா சாலா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தாண்டான்னு வச்சுக்கோயேன், தெர் இஸ் a huge pressure on சாலா. அவ்வளவுதான், சாலா ஃபினிஷ் தான்ல. 3 மேட்ச் தாண்டிட்டோம். இவரு நான் வரேன் சாலா எத்தனை சீசன் ஆடி இருக்கிறான் இவன்? எத்தனை இதுதான் எனக்கு செகண்ட் ஃபுல் சீசன். நான் இது யாருக்காக பண்றேன்னா, என் தலைவன் ஜெய்மி கேரகருக்காக தான் பண்றேன். ஓகேவா? ஏடா உங்களுக்குள்ளே நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்னடா பண்ணுவோம்? அவன் ஏதோ சொல்லிட்டான். அவனை நான் FPL வேற வாங்கி வச்சிருந்தேன்டா. அதனாலதான் எனக்கு நீ வரணும். வித்துரு. உனக்கு அவன் எப்ப உன் தெரியுமா பிரச்சனை. வாங்கணும்? எப்ப தெரியுமா வாங்கணும்? ஒரு 4 மேட்ச் கழிச்சு தான் அவனை நீ வாங்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் அவன் நல்லா கோல் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இனிமேல கொஞ்சம் ஈஸி பிக்சர்ஸ். வெஸ்ட் ஹாம், அப்புறம் வந்து ஃபுல்ஹாம், பிரென்ட்ஃபோர்டு. ஸோ ஃபுல்ஹாம் கஷ்டமா இருக்கும். வெஸ்ட் ஹாம், பிரென்ட்ஃபோர்ட் ஐ திங்க் வில் பி முதல் 3 மேட்ச்மே லண்டன் டர்பி மாதிரி இருக்கு. Yes, கிறிஸ்டல் பேலஸ், லண்டன் வெஸ்ட் டர்பி ஹாம், தான். ஆமா. ஃபுல்ஹாம். ஆனா அங்கதான் கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து ஒரு பெரிய அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டோரி. இப்போ செல்சி கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்னா செல்சி ஈஸி வின் அப்படின்றது யாருக்குமே சொல்ல முடியாது. லாஸ்ட் 2 சீசன்ஸ் கிறிஸ்டல் பேலஸ் லைட்டாவே எடுத்துக்கல. டார்க்குக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டிமோனி. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஒரு சம்பவம் பண்ணி, நான் ஒரு ஸ்டாட் ஒன்று வாசிச்சேன். அவங்க கடைசி 11 மேட்ச்ல வந்து 9 மேட்ச் வின் பண்ணிருக்கானுங்க, 2 மேட்ச் டிரா பண்ணிருக்கானுங்க. அண்ட் இன் தட் டைம் தே ஹவ் பிளேட் லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, செல்சி அண்ட் ஆல் தி பிக் டீம்ஸ். அண்ட் ஒரு லாஸ் கூட இல்ல அவங்களுக்கு. சோ அந்த ரன் அந்த மாதிரி பீக் ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. வில்லாவை கூட போட்டாங்க. அது எல்லா மேட்ச்மே வந்துச்சு எனக்கு. ஆமா ஆமா. FA So, கப்ல. அதனால எல்லாரும் சொல்ற மாதிரி செல்சி வந்து டிரா அப்படின்றத நான் பார்க்கறதோட இட்ஸ் a வெரி காம்படிட்டிவ் மேட்சா நான் பார்த்தேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக் டிரா பண்ணானுங்கன்னா இட்ஸ் ரெட் பிளாக் கண்டிப்பா. அப்ப தெரிஞ்சிருச்சு ஓகே இவனுக்கு இந்த வாட்டி சாவடி வாங்க போறானுங்க அப்படின்ட்டு. ஆனா குரூப்ல டூப் மாதிரி இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அப்படின்னு என்ட்ரன் டனன்ஸ் போட்டு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா? மன்னிக்க மாட்டேன் சார், மறக்க மாட்டேன் அப்படின்னு. சாம்பியன்ஸ் தான்டா நாங்க. சரி பாப்போம். 4 வருஷத்துக்கு போடுவோம். எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு வந்து சீசன் நடுவுல நடந்ததான் டிராஃபி. சீசன் நடுவுல நடந்துச்சா அது ப்ரீ சீசன் டிராஃபி எங்களை பொறுத்த வரைக்கும். சரி, ஐ திங்க் பேசலாம். செல்சி பத்தி பேசிட்டோம், எங்களை பத்தி பேசிட்டோம். சிட்டி மேட்ச் பாத்தீங்க? நான் பார்க்கல, நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். நான் பார்த்தேன். நான் சிட்டி மேட்ச் ரேஞ்சர்ஸ், பார்த்தேன். சர்க்கி எல்லாமே ரொம்ப பிரில்லியன்ட் டெபு மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல உல்ஃப்ஸ்க்கு செம்ம சான்ஸ். என்ன தெரியுமா சிட்டி இந்த வாட்டி பண்றாங்க? அவனுக்கு பயங்கரமான ஹைலைன் விளையாடுறானுங்க, ஆஃப் சைட் டிரா பண்றானுங்க. சோ பேக்லைன் ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு. ஆமா, பயங்கர டிசிப்ளின்டா இருந்துச்சு. ஒரு 2 கோல் வந்து ஆஃப் சைட்ல போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ உல்ஃப்ஸ் வந்து நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. இது வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பெரிய டீம் கிட்ட இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஈஸியா பிரிச்சிருவாங்க. ஆஃப் சைட் ட்ராப்லாம் ஆடுறதுக்கு எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டா சாலாலாம் பீஸ் பண்ணுவான் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஆக்சுவலா. அதுதான். பட் ஆனா சிட்டி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுடைய அட்டாக் வந்து கொடூரமா இருக்குது. அதாவது உண்மையாவே ஒரு 3 சீசன் முன்னாடி ஒரு பயம் இருந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த டெஜானி ரெய்ண்டர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோல ஃப்ரீ அசிஸ்ட் இல்ல ஃப்ரீ அசிஸ்ட் பண்ணுவான். இல்ல லாங் பால் இல்ல, ஒரு சென்டர்ல பீட் பண்ணிட்டு ஒரு சிப் பண்ணி விடுவான். என்ன அப்படியே ஒருத்தனை மடிப்பான்டா, மடிச்சிட்டு எடுத்துட்டு அழகா படுத்துருவான். ஆமா, பினாமினலான ப்ரீ அசிஸ்ட் அண்ட் கோல் ஆல்சோ நல்ல கோல். ஆனா ரைண்டர்ஸை விட எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவன் யார் தெரியுமா? அந்த ஆஸ்கர் பாபு தான். அந்த ரைட் விங்ல மெஸ்ஸிலாம் ஒண்ணுமே இல்ல, மெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கான். பார்த்தேன், ட்ரிபிள் பண்ற கிளிப் பார்த்தேன் பாக்ஸ்ல ஆக்சுவலா. இல்ல அது ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்ல, நிறைய இன்ஸ்டன்ஸ். செகண்ட் கோலுக்கு பால் வின் பண்ணோன்னு ஒரு ஜாவோ கோமெஸ் வந்து ஒரு தப்பா பாஸ் போட்டுருவான். டக்குன்னு அவனை ஒரு டர்ன் பண்ணி ஒரே மூமெண்ட்ல கோல், ரைண்டர்ஸ் கோல். போவான், ட்ரிபிள் பண்ணுவான், ரைண்டர்ஸ் பாஸ் போடுவான், கோல். டெசிஷன் மேக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு கோல் பால்மருக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் பிக் திங் ஃப்ரம் சிட்டி அகாடமி கண்டிப்பா ஆஸ்கர் பாபு. ரைண்டர்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் he has scored 10 goals from a midfield position.
ஏசி மிலானுக்கு. சோ இல்ல அவன் மெனஸா தான் சாம்பியன்ஸ் இருக்க லீக்லயே போறான். மேட்ரிடோட ஒரு பயங்கர கோல் அடிப்பான். பாஸ் ஆமா, பண்ணிட்டு ஆமா. போயிட்டு கோல் அடிப்பான் சாம்பியன்ஸ் லீக்ல. 3-0 ஆமா. மேட்ரிட போடுவாங்க மிலானு. அதுல அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆனா வந்து எல்லாரும் FPLல ஹாலண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் பழைய மாரி கோல் அடிக்க ஆரம்பிச்சுருவான்னு நெனைக்கிறேன். அவன் அடிக்க ஆரம்பிச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா தேவை அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரீமியர் லீக் ஒரு ஃபேஸ். இப்போதைக்கு சரி கண்டிப்பா சாலாதான் தேவை. இப்போ ஃபேஸ் மாதிரி இருக்கான். ஹாலண்ட், கோல் பாமர் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருக்கணும். அப்பதான் லீகே பார்க்க நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆமா. சோ அப்ப அண்ட் என்ன பெப் இன்னொன்னு வந்துட்டு ரூபன் டியாஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து பேக் லைன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரியா. ஆஃப் சைட் ட்ராப்ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க உல்ஸோட ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்டார்ட் லாசன் ஒருத்தன் போன சீசன் சைன் லாசன் பண்ணாங்க. சரி பிசிக்கல் பிரெஞ்ச் பிளேயர். லீக்ல நியூகாஸ்லோட இருந்து லிங்க் சைன் பண்ணிட்டு பண்ணுவான். இருக்கானுங்க. கரெக்ட். ஸோ அவன் வந்து பயங்கர பிசிக்கலான பிளேயர். போன பிரீமியர் லீக் சீசனோட லாஸ்ட் 9 கேம்ஸ்ல 7 கோல். ஆமா. உல்ஸ் வந்து கொஞ்சம் மேல போனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஸ்டார் லார்சன். ஸோ இந்த மேட்ச்லயும் வந்து ஹி ஹேட் இஸ் சான்சஸ். ஆனா வந்து ஆஃப் சைட் ட்ராப்பாலே சில கோல்ஸ் மிஸ் ஆகி நல்லா பேக் லைன் வந்து ரொம்ப செட்டில்டா இருக்கும். அண்ட் உல்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, உல்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஐட் நோரிய பூவே பண்ணல. ஆனா ரூபன் நெவஸ் பாவம் அவனோட சப்ல மத்தேஸ் இருந்து நியூஸ். பாவமா வந்து ஆனா இந்த வாட்டி என்னன்னா சிட்டி நீ எவ்வளவு கோல் வேணாலும் அடிச்சுக்கோ. ஆனா என்னால உன்னோட 2 கோல் அடிக்க முடியும்டா அப்படின்ற மாதிரி தான் +2 இருக்கிறானுங்க அவனுங்க அப்படிங்கிற ஆக்சுவலி. மாதிரி தான் இருக்காங்க. கரெக்ட். ஸோ அவனுக்கு சூப்பரா இருக்கு அவனுங்க. சிட்டி வந்து பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்கு ஆக்சுவலி. அதாவது ஒரு அட்டாக்கிங் சிட்டி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த கண்ட்ரோல் பொசிஷன் அப்படிலாம் இல்லாம அட்ரா அட்ரா அந்த அடிச்சுக்கிட்டே இருடா கோவாச்சிச்ச அப்படின்ற ஒரு மாதிரி. பக்கம் தள்ளி விட்டானு, குண்டோவன ஒரு பக்கம் தள்ளிட்டாங்க, நீ ஆமா கிளம்புங்கப்பா அப்படின்ட்டு. ஆமா மிட்ஃபீல்டு ரொம்ப ஃபிளெக்சிபிளா பயங்கரமா இருக்கு. ஆமா மிட்ஃபீல்ட் சூப்பரா இருக்கு. பேட்டர்ன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அதான் பெப்ப நிறைய பேர் ரைட் ஆஃப் பண்ணாங்கடா. அதான் நான் யோசிச்சேன். டேய் அவனுக்கு வந்து வேர்ல்ட்ல எனக்கு வந்து பிக்கஸ்ட் ஈகோடா. அவன் அந்த மாதிரிலாம் சடனா போக மாட்டான். ஏன்னா பேக் டு பேக் லீக் டைட்டில்ஸ் அடிக்காம அவன் கரியர்லயே இருந்தது இல்ல. அந்த ஸ்டார்ட் கரெக்ட். இப்பதான் பார்த்தேன். மான்செஸ்டர் டெபு சீசன் தான் தேர்ட் முடிச்சா நினைக்கிறேன். செல்சி அப்பதான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கான்டே ஆமா சீசன் சரி நினைக்கிறேன் சரி. அது. நான் ஸ்டார்டிங்ல இருந்து அவன் பார்சிலோனா டைம்ல இருந்து இப்ப வரையும் ஒரு சீசன் கூட தேர்டுக்கு கீழே முடிச்சது இல்ல. நான் பார்த்துட்டு கடவுளே என்னடா இது, யாரா இவன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டார்ட் இருந்தது. ஓகே, ஆல்மோஸ்ட் பெரிய கிளப்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எனக்கு இந்த இதுல நான் பர்சனலா வந்து ஸ்பர்ஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவங்கள ஒரு டீம் டு வாட்ச் அவுட் ஃபார்னு வச்சிருந்தேன். கூடுஸ்க்கு ஏன் நிறைய பிக் கிளப்ஸ் போலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆக்சுவலா. இல்ல நான் கூடுஸ் கேப்பேன் பயங்கரம் விட்டு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவன் அயாக்ஸ் டேஸ்ட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்டையர் வேர்ல்டு ஆண்டனி ஸ்பின் பண்றதை பார்த்துட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், இல்லடா அவனை விட இங்க ஒரு வெயிட் பிளேயர் ஒருத்தருக்கு ஒரு ஷான் போனதுக்கான ஒரு கேப்பை வந்துட்டு தோணுது. அண்ட் ஆல்சோ ரிச்சாலிசன் வந்துட்டு அமங்ஸ்ட் கோல்ஸ் தாமஸ் பிராங்க் அவனோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் லைட்டா இப்பதான் ஆமா ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. அவனுக்கு மேட்ச் 2 பாத்தீங்களா? பொட்டன்ஷியல் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. 2 பொட்டன்ஷியல் ஸ்ட்ரைக்கர் சூப்பர் ஹை பொட்டன்ஷியல் ஸ்ட்ரைக்கர் சொலான்கே இருக்கான். அதுக்கப்புறம் ரிச்சாலிசன். அதுல என்ன பியூட்டினா 2 பேருமே வேற வேற ஸ்டைல். கரெக்ட் அதான் கரெக்ட் சொல்ல கரெக்ட். வரேன். 2 பேருமே வேற வேற ஸ்டைல் ஆக்சுவலா. அண்ட் எனக்கு என்னன்னா பென்டகூர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து நீ பென்டகர் கிட்ட இருந்து 7 out of 10 பெர்ஃபார்மன்ஸ் வீக் இன் வீக் அவுட் நீ வாங்கலாம். அவன் வந்து ஆமா நீ பிரில்லியண்டா எதிர்பார்க்கலாம் கூட 7 out of 10 அவன் கொடுத்துருவான். பலினியா வேற இசே கூட வேற லிங்க் ஆயிருங்க. இசையும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நல்ல வேலை. செவினியோ கிப்ஸ் ஒயிட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. கிப்ஸ் ஒயிட் இந்த செட்டப்ல வந்திருந்தானா டாட்னம் வந்துட்டு would have been really strong. ஏன்னா வேண்டவின் நான் ஆக்சுவலி பார்த்தேன். டாப் பேஸ் வந்துட்டு யாருன்னு டாப் 10ல பார்த்தேன். ஃப்ரிம்பங் வேண்டவன். தான் டாப் பேஸ். செகண்ட் பார்த்தா வேண்டவின் இருக்கான். அதனால சரி ஆமா சென்டர் பேக்கடா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா எனக்கு. ஆனா அவனுங்களுடைய சாபம் என்னன்னா அவனுக்கு டிசம்பர்ல இன்ஜுரி ஆயிடுவானுங்க 2 சீசன். அதான் அதாவது இவன் ஆமா. இருக்கும்போது. ஆனா அது ஏன்னா அது வந்து நம்மளுடைய த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ பாஸ்டேட்டோட அப்படின்ற மாதிரி பாஸ்ட் கோபியோட பார்க்கலாம். கேம் அதான் ஸ்டைலு. நம்ம பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படின்னு சொல்லி. இந்த ஏன்னா வாட்டி எப்படி தாமஸ் இருக்க. பிராங்க் வந்து மேனேஜஸ் இன்ஜுரிஸ் ஆல்சோ வெரி வெல். ஆமா வெரி வெல். அதனாலதான் ஏன்னா பெட்ரோ போரோ, உடோகி அவங்களுக்கு ஜெட் ஸ்பென்ஸ்மே நல்ல ஒரு டிஃபெண்டர் அவன் ஆக்சுவலி. அவன் ஃபார்வர்ட் ஆமா சொல்லலாம் கூட இஸ் வெரி குட் டிஃபெண்டர். சாலாக் அகைன்ஸ்டா நிறைய வாட்டி லாக் அப். ஸ்பர்ஸ் எக்ஸைட்டிங் பார்க்க சூப்பர் வெரி டீம். எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த மிக்ஸ்டர் நம்ம இன்னும் குலுசெவ்ஸ்கே வேற நம்ம உள்ள எடுத்துட்டு வர போறோம். ஆமா ஆமா ஓகேவா? சோ வெரி நீங்க எக்ஸைட்டிங்கா இவரெல்லாம் இருக்கு பேசிட்டு ஸ்பர்ஸ் பார்க்க. இந்த பிரெனன் ஜான்சன் வந்து டாட்டனம் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கலாய்ச்சிருந்தாங்க. கிப்ஸ் வெயிட் வாங்காம நம்ம வந்து பிரெனன் ஜான்சன் ஐ திங்க் சம் 40 மில்லியன் வாங்கினாங்க. ஐ திங்க் இப்போ வந்து லாஸ்ட் 50 கேம்ஸ்ல ஏதோ 26 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. சீசன் வந்து ஆமா பயங்கர ஸ்ட்ராங்கா முடிச்சான் ஆக்சுவலா. யூரோப்பா ஸோ லீக் ஃபைனலே அவன் தானே அடிக்கிறான் கோல். யூரோப்பா ஃபைனல்லி அவன் தான் கோல் அடிச்சான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கே ஒரு பயங்கரமான டேர்ன் அரவுண்டு. லைக் ஸ்பர்ஸ் வந்து ஐ திங்க் திஸ் சீசன் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டிங்கான சீசன். சாம்பியன்ஸ் லீகு, லைக் நியூ மேனேஜர், எக்ஸைட்டிங்கான ஸ்குவாடு, கொஞ்சம் சாம்பியன்ஸ் லீக் இல்லையா அவனுங்களுக்கு? யூரோப்பா 15th லீக் 16th யூரோப்பா லீக் ஜெயிச்சாங்க. 16th முடிச்சானுங்கடா அவனுங்க போன சீசன். யூரோப்பா ஜெயிச்சிட்டாங்கல்ல. யூரோப்பா லீக் ஜெயிச்சிட்டாங்கல்ல. ஓ ஓ ஆமால சாரி மை பேட். யூரோப்பா சாம்பியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. லீக்ல போன வாட்டி அது ஓ ஒரு பயங்கர ஆமா கன்ஃபியூஷன். எவன் எங்க ஆமா ஆமா முடிச்சானுங்க. ஏன்னா இவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்களா ஃபாரஸ்ட் எல்லாம்.
நான் மறந்தே போயிட்டேன் பாரு அவனுக்கு யூரோப்பா ஜெயிச்சு. கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் லீக் வந்துட்டு ஜெயிச்சது ஞாபகம் வச்சிருக்கா, யூரோப்பா லீக் ஃபைனல் கலாய்க்கிறான். நீங்க வேர்ல்ட் ஏன்னா நாங்க சாம்பியன்ஸ் வேர்ல்டு யூரோப்லாம் சாம்பியன்ஸ்டா. மறந்துடுவீங்க. நாங்க நாங்க உலக கோப்பைடா. பாப்பா வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து உள்ளூர் சாம்பியன்ஸ் ஆறாங்களா இல்லையான்ட்டு. நியூகாஸ்ல் எங்க முடிப்பாங்க நீங்க நினைக்கிறேன்? அண்ட் ஐசக் விளையாடுவானா விளையாட மாட்டானா? ஐசக் இப்ப என்ன வந்து என்ன ஆகும் நான் சொல்றேன் பாரு. ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ போறதுக்கு ஆரம்பிக்கும், க்ளோஸ் ஆகும். அது வரையும் அவன் விளையாட மாட்டான். அதுக்கப்புறம் வந்து விளையாடுவான். கொஞ்சம் பூ பண்ணுவானுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான மேட்ச்ல கோல் அடிச்சு சட்டை கழட்டி சுத்துவான். திடீர்னு எல்லாரும் ஐசக் ஐசக் பேஜெட் ஆஃப் பண்ண போறான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்ல அவர் திருப்பி அடுத்த சீசன்ல எனக்கு வந்து நான் ட்விட்டர்ல பாப்போம்ல, நியூகாஸ்ல் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்து நாங்க வந்து எங்க கிளப்ப பாத்தியா, நாங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்கரை ஹோல்ட் பண்ணிருக்கோம் எல்லாம். ஓகே, ஐசக் பண்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி அக்லி திங். எனக்கு ஒரு அங்க ஒரு சென்சிபிளா ஒரு நியூகாஸ்ல் ஃபேன் கேட்டான், லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் இப்ப இசாக் பண்றதை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, நாளைக்கு 2 வருஷத்துல அவன் ரியல் நாளைக்கு மாட்ரிட் வந்து கூப்பிட்டானா இதை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு கேட்டான். ஆமா. நியாயமான கேள்வி. திடீர்னு அவனை வந்து ட்ரெண்ட் மாதிரி ஸ்பானிஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டானா இங்க வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகேவா? பட் அந்த இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, ஸ்வீடனோட மேனேஜர் இருக்கான். ஸ்வீடனோட மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், ரொம்ப ஒன் சைடடா ஐசாக்கை வந்து ஸ்கேப் கோட் பண்றாங்க, ஹோல் பிக்சர் தெரியாம யாரும் பேசாதீங்க. அவன் வந்து ஸ்வீடிஷ் மேனேஜர் சொல்றான். சரி, அவன் பிளேயரை டிஃபெண்ட் பண்றான்றதை தாண்டி சம்திங் ஹேப்பன் பிட்வீன் தம். ஒரு இல்ல. அது என்ன தெரியுமா பிரச்சனை? ஆக்சுவலி நான் வந்து பார்த்த வரைக்கும் ஈசாக் வந்து ஐ திங்க் அரவுண்ட் ஹி சைன் ஃபார் 66 மில்லியன் யூரோஸ். சரியா? இல்ல பவுண்ட்ஸ். ஸோ அதுல வந்து த மேஜர் ப்ராப்ளம் வாஸ் ஹி சைன்ட் 6 இயர் கான்ட்ராக்ட் வித்தவுட் அ ரிலீஸ் கிளாஸ். சரி, வித்தவுட் ஓகே. ரிலீஸ் கிளாஸ் பண்ணதுனால தான் இப்போ ஏதோ 3 இயர்ஸ் தான் கான்ட்ராக்ட் இருக்கு அண்ட் தே ஆர் டிமாண்டிங் 120 மில்லியன். அதுதான் இப்போ முக்கியமான ரீசன். ஸோ இவன் வந்து ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் ஐசாக் வந்து எட்டி ஹவ் கிட்ட லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் 2 கேம்ஸ் முன்னாடியே சொல்லிட்டான், ஐ வாண்ட் டு லீவ் நியூ கேசல் திஸ் சம்மர்னு, irrespective ஆஃப் தே ரீச் சாம்பியன்ஸ் லீக் ஆர் நாட். அண்ட் தே ஹவ் ரீச் சாம்பியன்ஸ் லீக். ஸோ தெர் இஸ் பார்ட்லி அ ஃபால்ட் ஆஃப் நியூ கேசல் நாட் ரீப்ளேசிங் இம் வே அஹெட். ஐ திங்க் ரெண்டு மெயின் இதுவும் பத்தியும் நியூகாஸ்ல் பத்தியும் பேசியாச்சு. மொமெண்ட் ஆஃப் த வீக் வந்து மொமெண்ட் ஆஃப் கேஎஸ்ஆவோட கோல். ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முன்னாடி வரைக்கும் கேஎஸ்ஆர் இஸ் கோயிங் டு லீவ்னு தான் சொல்லியிருந்தாங்க. லைக் அது என்னன்னு தெரில, அந்த கோல் அடிச்சிட்ட பிறகு அந்த செலிப்ரேஷன் ஹோல் ஸ்டேடியமும் அவன் பாடினதை பார்த்து இன்னைக்கு தான் நியூஸ் பார்த்தேன், ஏஜென்ட் போயிட்டு கேஎஸ்ஆர் வாண்ட்ஸ் டு ஸ்டேன்னு சொன்னது. ஐ திங்க் இஸ் அ கேரியர் டிஃபைனிங் கோல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கேஎஸ்ஆருக்கு. ஸோ அது என்னோட ஃபேவரட் மொமெண்ட் ஆஃப் த வீக். எனக்கு வந்து இது பிரைட்டனோடைய ஃபுல்லாமோடைய லாஸ்ட் மினிட் கோல். முனிஸா மூனிஸ். ஏன்னா வந்து சீசன்ல யாருமே சைனே பண்ணல. ஓகே. அண்ட் அவங்க வந்து கம்பீட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து சைன் பட் ஆனாலுமே பிரைட்டனுக்கு வந்து ஈக்குவலா விளையாண்டாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் கோல் அந்த கோல் சூப்பரா இருந்தது. நல்ல எக்ஸைட்டிங்கா இருந்தது. எனக்கு வந்து இட் வாஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து செமெனியோட கோல். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருந்தது. அவனை அசிங்கப்பட்டுனது, பிச்சை வச்சு உள்ளே திட்டினது அவனை, அதோடைய ஒரு பர்சனல் ரியாக்ஷன் மாதிரி இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது மொமெண்ட். எனக்கு வந்து இதுதான் எக்கிடிகேவோட டெபு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சாலிடான டெபு, நியூ லீக், நிறைய டவுட்ஸ். இசாக் வேற வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் செலிப்ரேஷனே அது அப்படிதான் இருந்துச்சு. சரியான செலிப்ரேஷன் அது. ஸோ எக்கிடிகேவோட அந்த ஓப்பனிங் கோல் அந்த கேக் போக்க அவன் தான் அசிஸ்ட். ஸோ பர்சனலா ஸ்பைக்கர் வந்துட்டு ஒரு அடிடாஸ் ஜெர்சியை போட்டுட்டு ஆடுறது, ஸ்கோர் பண்றது, அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்லி கால் பண்ணு. லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கம்யூனிட்டியை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.